எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு முட்டையில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன குட்டி பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நீங்கள் நெய் ஊற்றிக்கிட்டு முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எல்லா இதையும் செரிஸ் கூட போடலாம். எல்லாம் போட்டு எல்லாம் அந்த இதில் போட்டு எடுத்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. ஒரே ஒரு முட்டையை எடுத்து அதில் கொஞ்சோண்டு சின்ன பீன்ச்சு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வறுத்து வச்சது டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டது எல்லாத்தையும் அந்த முட்டை கூட சேர்த்து போட்டு கலந்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ எல்லாத்தையும் அந்த தோசைக்கல்லை லேசாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு சூடு ஆனதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த முட்டை இதை அப்படி ஊற்றி விட்ருங்க. ஆம்லேட் இதை அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் அது நல்லா ஒரு 4 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு அதுவும் ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. நன்றி.